ஒரு சிலர் இப்படி சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இயேசு இருந்தாருன்னா இந்த சூழலில் இயேசு இருந்தாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்படி கூட நீங்கள் யோசித்து கேட்டிருப்பீங்க, இயேசு இங்கே இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன், அதெல்லாம் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆட்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நானும் அப்படி யோசிச்சிருக்கிறேன், இயேசு இருந்தாருன்னா இந்த சூழலில் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருக்கேன். பட் அப்படி யோசித்து பார்க்குற அந்த சூழலில் இயேசு இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு யோசித்து பார்க்குற அந்த சூழலில் டெஃபினெட்லி நானும் ஜோசப் போல தான் நான் யோசிக்கிறேன். இந்த ஜோசப்ங்கிற அந்த லென்ஸ் இருக்குல்ல, அங்கங்கே கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இயேசு இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் கூட பல்வேறு விதங்களில் காரியங்களை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவங்களுடைய லென்ஸு, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய கண்ணாடியை போட்டு தான் அவங்க பார்க்குறாங்க. இயேசு இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த லென்ஸை போட்டு பார்த்தாலும் கூட அதில் இன்னொரு லென்ஸையும் போட்டுக்கிறாங்க. கொஞ்சமோ பெருசாகவோ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த லென்ஸை போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜோசப் என்ன எடுத்துக்கிட்டால் ஜோசப் எப்படி பார்ப்பான், அல்லது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்றது வருகிறது. நம்ம எல்லோருமே எந்த விதமான ப்ரீ சப்போசிஷன்ஸ், எந்த விதமான முன் கருத்துக்கள் இல்லாமல் ஒரு காரியத்தை அணுகவே முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் முன் கருத்து நமக்கு இருக்கிறது. அதை நம்ம தூக்கி எடுத்துக்கோம். நம்ம எல்லோருமே ஒவ்வொரு பேக்கேஜ் தூக்கிட்டு தான் நம்ம போகிறோம். என்ன பேக்கேஜ்? முன்னாடி அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ், அல்லது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பேக்கேஜ், இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இது நல்லா இருந்துச்சு, அது சரியாக இருந்துச்சு அப்படிங்கிற பேக்கேஜ், இதை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அது தவறாக இருந்துச்சு அப்படிங்கிற பேக்கேஜ். நம்ம இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். இந்த பேக்கேஜஸ் என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் லென்ஸாக மாறுது. இந்த லென்ஸை போட்டு நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமாக தெரிகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பயிற்சி போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை லென்ஸாக போட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் முடியுதோ நம்ம ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து இயேசு அப்படிங்கிற லென்ஸை போட்டு நம்ம ஒவ்வொன்றையும் பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ தான் நம்ம இயேசுவை போல மாற முடியும். இயேசுவை போல மாறுகிற ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இயேசு அப்படிங்கிற லென்ஸை போட்டு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் நம்ம கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, பார்க்கிறீர்களா அல்லது பார்க்கிறேன் என்று சொல்கிறீர்களா? பார்க்கிறீர்களா அல்லது பார்க்கிறேன் என்று சொல்கிறீர்களா? நீங்க நான் ஆண்டவரை எப்படி பார்க்கணுமோ அப்படியே பார்க்கிறோமா, அல்லது பார்க்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்றோமா, சொல்லிட்டு பார்க்காம போயிடுறோமா, அல்லது எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்காம போயிடுறோமா? அதான் நானும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுடைய ஒரு ப்ரொஃபஸரோடு சேர்ந்து பேர்ட் வாட்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அவங்க பைனாக்குலர் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்து பக்கத்தில் ஒரு பேர்டு, அவங்க ஆமாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இல்லை அந்த ப்ளூ கலரில் இருக்குது, அந்த கலர் இருக்குது, நீ பார்க்குறியான்னு கேட்பாங்க. அப்போ எல்லாரும் பார்க்குறோன்னு சொல்லிட்டா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக ஆமாம்மா தெரியுதுன்னு சொன்னா. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் கழித்து நாங்கள் போனதுக்கப்புறம், உண்மையிலே பார்த்தியா, என்னென்னமோ வேற என்னமோ சொல்கிறீடா அப்போ நாங்கள் கேட்டபோது அவன் சொன்னால், பார்த்தேன்னு சொல்லணும்னு வச்சுக்கங்க, அவங்க விட மாட்டாங்க. அதனால என்ன செய்வோம், பார்த்தேன்னு சொல்லிட்டேன், உங்களுக்காக தான் சேர்ந்து தானே சொன்னேன், இல்லைன்னா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேளையில் ஆண்டவர் என்ன பாருங்க அப்படின்னு சொல்றாரு, ஆனால் விட மாட்டார். அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டோம், புரியுது அப்படின்னு சொல்றோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு புரியாத ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நான் எல்லாம் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலிருந்து நான் பேசவே இல்லை. ஐ திங்க் இங்கேயும் கூட எல்லாம் ஆண்டவரை பற்றி எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலையிலையும் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஆனால் எல்லாம் புரியல அப்படின்றத ஆண்டவர்கிட்ட ஆனஸ்டாக சொல்ல முடியுமா? அதுதான் கேள்வி. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே சரியாக புரியல, இன்னும் எனக்கு புரியணும், இன்னும் நான் உங்களை என்ன செய்யணும், நான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் உங்கள்கிட்ட நான் பழகணும் அப்படிங்கிற அந்த ஆனஸ்ட் கன்ஃபெஷன், உண்மையாகவே நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுகிற அந்த அறிக்கை இருக்கிறதா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. போன வாரம் எல்லாருமே மிக அழகாக பிரசங்கம் பண்ணாங்க.
அந்த பிரசங்கத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குருடனை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. ஆனால் அந்த அந்த குருடனை பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ரிலீஜியஸ் லீடர்ஸ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பயங்கரமாக கேள்வி கேட்டு அவனை விசாரணை செய்கிறாங்க. அப்புறம் கடைசியில் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. இயேசுடைய சீடனாக அவன் மாறிவிட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவனுடைய பெற்றோர்கள் பயந்து விட்டாங்க. கூட இருந்தவங்க, பக்கத்து வீடு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட அவனை ரெக்கக்னைஸ் பண்ணலை. அவங்களும் அவனை வந்து கேவலமாக தான் நினச்சாங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான்னா, ஆண்டவருக்காக நின்னான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் அவனை ஜெப ஆலயத்திலேருந்து தூக்கி வெளியில் போட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்து முடித்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யோவான் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து இருக்கிற வசனங்கள். யோவான் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூத தலைவர்கள் அவனை ஜெப ஆலயத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டார். இப்போ ஜெப ஆலயத்திலிருந்து அவனை வெளியில் தள்ளிட்டாங்க. ஜெப ஆலயத்திலிருந்து வெளில தள்ளுறது அப்படின்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஜெப ஆலயத்திலிருந்து வெளில தள்ளுறது அப்படின்னா, அவங்க சமுதாயத்திலே ஒரு அங்கமாக இல்லை என்று அர்த்தம். ஜெப ஆலயம் தான் அன்னைக்கு வந்து ஒரு 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 சோஷியல் கிளப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் சமுதாய கூடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அங்கே தான் படிப்பு கிடைக்கும், அங்கே தான் பொருளாதாரமும் கிடைக்கும், அங்கே தான் ஆவிக்குரிய காரியம் மத காரியமும் நடக்கும். எல்லாமே எல்லாமே அங்கே தான் நடக்குது. அதாவது ஜெப ஆலயம் அப்படிங்கிறது அவங்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மைய புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கேருந்து அவங்கள விலக்கி வச்சுட்டாங்கன்னா, நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால எனக்கு தெரியும், சிலர்லாம் ஊரை விட்டு விலக்கி வச்சுருவாங்க. கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல். அதை காட்டிலும் ரொம்ப மோசமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு பொருள் வசதி, அதாவது பொருள் உதவி தரணும் அப்படின்னா அதுவும் ஜெபாலயத்திலிருந்து தான் வரணும். எல்லாமே தடைப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவனை தூக்கி வெளில போட்டாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி உபத்திரவத்தை அடைஞ்சிருக்கீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காசு இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு தூக்கி எரியப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கலாம், ஆண்டவர் என்னோடு கூட அன்றைக்கு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யாராவது அந்த சூழலில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கலாம், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை. அருமையானவர்களே, ஸோ இவனை வெளில தூக்கி போட்ட உடனே இயேசு அவனை திரும்பவும் கண்டபோது, நீ மானிட மகனை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறாயா என்று இயேசு அவனை கேட்கறத நம்ம பார்க்குறோம். இயேசுவே அவனை பார்க்குறாரு, இயேசுவே அவங்கிட்ட கேட்கறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ரிஜெக்ட் பண்ணுற தேவனே கிடையாது. மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலும், மற்றவங்க நம்மளை தூக்கி போட்டாலும், ஆண்டவர் நம்மை தூக்கி போடாதவராக இருக்கிறார். தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இயேசு அவனை குறித்து கேள்விப்பட்ட போது, சரி அவன் எப்படியும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விடலை. அவனை வந்து பார்க்கிறார். அவனுக்கு வந்து நான் யார் என்பதை, தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அவனுடைய விசுவாச பயணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். 11வது வசனத்தில், 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். இயேசு என்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். 17வது வசனத்தில் தீர்க்கதரிசின்னு சொல்கிறான். 33வது வசனத்தில் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை சொல்கிறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இவன் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே என்று ஆண்டவரை தொழுது கொள்ளும் ஒரு கட்டத்துக்கு அவன் வர்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்குறார், நீ மனுஷகுமாரனை, மானிட மகனை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அந்த விசுவாசிக்கிறாயா அப்படின்ற கேள்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓ மானிட மகன், மானிட மகன்னா மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் நம்ம கேட்டு பழக்கமாச்சு இல்லைங்களா? மனுஷகுமாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மட்டும் விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. மனுஷகுமாரனுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுவதுமாக அவர் இருக்கிறார். ஆமா, இயேசு இருக்கிறார். ஆமா, இருக்கிறார். இயேசுவுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்களா அப்படிங்கிறதா கேள்வி. இயேசுவுக்கு முழுவதுமாக உங்களை கொடுத்துட்டீங்களா? முழுவதுமாக உங்களை தூக்கி அவர் மேல வச்சிருக்கீங்களா? அவரை சார்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கே
என்ன கேட்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நீ மானிட மகனாகிய என்னை, மனுஷகுமாரனாகிய என்னை முழுவதுமாக விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்போ அவன் 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 என்ன கேட்குறான் சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன் 36வது வருஷத்தில் அவன் சொல்கிறான், ஐயா அவர் யார் என்று சொல்லும், அப்பொழுது நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்றான். இயேசு கிறிஸ்து தான் தான் மானிட மகன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கொள்வதை பார்க்குறோம். மானிட மகன்னா யார் அப்படிங்கிறது, மனுஷகுமாரனா யார் அப்படிங்கிறது யூதர்களுக்கு வழக்கமாக தெரிஞ்ச ஒரு காரியம்தான். நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்க. தானியேல் 7வது அதிகாரம் 13லேருந்து 14 வரைக்கும் உள்ள அந்த வசனத்தில் நீங்கள் 2 கேரக்டர் அங்கே பார்ப்பீங்க, 2 ஃபிகர்ஸ் அங்கே பார்க்குறீங்க. 2 பேர். ஒருத்தர் யார் அப்படின்னா நீடிய ஆயுசு உள்ளவர், வெள்ளை முடியோட ஒருத்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவர் வந்து பிதாவானவர். மனுஷகுமாரன் மானிட மகன் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து இவரோட சேர்ந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்றத நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. தானியேல் 7வது அதிகாரம் 13-14 இந்த வசனங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2 பேர் அந்த இடத்துல பார்க்குறீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் சொன்ன உடனே தேவ தூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு யூத தலைவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பிதாவோட சம தகுதி உள்ளவராக தேவன் என்ற அந்த ஸ்தானத்தில் ஒருத்தர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்றாருன்னா அவர் வந்து மானிட மகன், மனுஷகுமாரன், அவர் தான் இவர் என்று இவர் சொல்கிறாரே, இயேசு சொல்றாரு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தேவ தூஷணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே இயேசு என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ மானிட மகன் அப்படிங்கிறவரை விசுவாசிக்கிறியா, மானிட மகனை விசுவாசிக்கிறியா, நான் தான் அவர் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னை தேவனாக ஏற்றுக்கொள்கிறாயா, என் மேலே நீ சார்ந்திருப்பாயா, எனக்கு நீ உன்னை அர்ப்பணம் செய்வாயா அப்படின்னு இவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். கேட்டவுடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, அதற்கு இயேசு நீ அவரை இப்பொழுது பார்க்கிறாய், நான் யார் அவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அவரை இப்பொழுது பார்க்கிறாய் என்று இயேசு அவனிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரை வழிபட்டான், அவரை ஆராதித்து கொண்டான் எப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு என்னெல்லாம் வெளிப்பாடு வருகிறதோ, என்னெல்லாம் அறிவு வருகிறதோ, ஆண்டவரை குறித்து அறிவு வருகிறதோ, அந்த அறிவு ஆண்டவரை வழிபடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அது நடத்த வேண்டும். நான் எதுக்கு நான் பைபிளை படிக்கிறேன், நான் எதுக்கு இன்னும் நான் அதிகமாக அறிந்து கொள்கிறேன், இன்னும் நிறைய தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காகவா, அல்லது ஏதாவது குவிஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? குவிஸ் சீக்கிரமாக வரப்போகுது உங்களுக்கு, சீக்கிரமாக வரும். அதுக்காக கிடையாது, அதுக்காக கிடையாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், டக்கு டக்குன்னு பைபிள் வசனம்லாம் சொல்லுவாங்க, நிறைய மனப்பாடம்லாம் பண்ணி வச்சுப்பாங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. மனப்பாடம் பண்ண வேணான்னு சொல்லலை, மனப்பாடம் பண்ணுங்க. பட் எதுக்காக? அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக. ஒவ்வொரு வசனமும், வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நம்மை இன்னும் அதிகமாக ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, அவரை நேசிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு வழிநடத்த வேண்டும். இல்லை அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 36வது வருஷத்தில் அவன் சொல்கிறான், 36ல், ஐயா அவர் யார் என்று சொல்லும். சார் அப்படின்னு சில டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, சார் அவர் யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதையோடு அவன் கேட்குறான். 37லேருந்து 38 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். 39ல் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 39ல், அப்பொழுது இயேசு நியாய தீர்ப்பிற்கே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், இதனால் பார்வையற்றவர்கள் காண்பார்கள், காண்கிறவர்கள் பார்வையற்றவர் ஆவார்கள் என்றார். நியாய தீர்ப்பிற்காக இயேசு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து, நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னா நம்மளாம் ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமாக நினைக்கிறேன் நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி இயேசு வந்து சொன்னார்னு வச்சுங்களேன், இவர் வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ எப்படி பிரசங்கம் பண்ண அப்படின்னா, இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், நீங்க கவலைப்படவே தேவையில்லை, இந்த மாதம் உங்களுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது, உங்க பாக்கெட்டில் பணம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னா என்னது, ஓ வா, இப்படிதான் நல்ல பிரசங்கம், நல்ல பிரசங்கம், நல்ல பிரசங்கம். ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு போனார், அவர் நிறைய கடன் வாங்கிட்டு யாருக்கும் தரதில்லை, அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர். போனோன்னா அங்கே பாஸ்டர்
பிரசங்கம் பண்ணும்போது, நீ கடன் வாங்கினாய், ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். பண்ண உடனே என்ன 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு. பாஸ்டர், நான் உங்கள் சர்ச்சுக்கு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை பாஸ்டர், ஒரு சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் வந்து நல்ல ஆறுதல் வார்த்தையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துருந்தேன் பாஸ்டர். அவர் என்ன சொன்னார்னா, கடன் வாங்கினா ஆண்டவர் தண்டிப்பார், கடன் வாங்கி கொடுக்கலன்னா ஆண்டவர் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் பாஸ்டர். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் நான் உங்கள் சர்ச்சுக்கு வரலான்ட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், நானும் அப்படி தான் பிரசங்கம் பண்ண போகிறேன், நானும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். அன்னைக்கு அந்த பிரசங்கம் இருந்துச்சுன்னா நானும் என்ன செய்ய போகிறேன், நீ கடன் வாங்கி கொடுக்கலன்னா, திரும்ப கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். மெசேஜ்லாம் அதே தான் இருக்க போகுது. அன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசணுன்னு இருந்திருக்காரு, பேசியிருக்கிறாரு பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே வரல. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் வர தேவையில்லை. ஆண்டவர் பேசுறாருன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்கிட்ட ஜோசப், நீ இந்த காரியத்தை செஞ்சினா உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து கொடூரமானவராக நான் தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்னை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், என்னை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவர் என்னை நேசிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாரு. அதை நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை. உங்கள் கடன், நீங்கள் எப்படியாவது கடன் அடைச்சிருவீங்க அப்படின்னு பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடன் அடைக்கிறதே கிடையாது. ஃப்ரிட்ஜ் வாங்குறது, அது வாங்குறது, எல்லாம் டூர் போகிறது, எல்லாமே போகிறது, ஆனால் கடனை மட்டும் அடைக்கிறதே கிடையாது. அப்படின்னு என்ன செய்வார் ஆண்டவர்? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு மெசேஜ் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், ஏற்றுக்கொள்கிறதுக்கு மக்கள் இல்லை. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், நியாயம் தீர்ப்பதற்கே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, என்னை சிலர் பார்க்க முடியாமல் இருந்து பார்ப்பாங்க, சிலர் பார்த்து பார்க்காதவர்கள் போல இருப்பாங்க, புரிந்தும் புரியாதவர்கள் போல இருப்பாங்க, சிலர் வந்து புரியாமல் இருந்து என்னை புரிந்து கொள்வார்கள். அப்படிதான் அந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். சொன்ன உடனே ஒரு சிலருக்கு குத்துது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு சிலருக்கு இந்த வார்த்தைகள் குத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 41 40-41 வாசிக்கும் போது இங்கே பரிசேயர்கள்லாம் இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க, கேட்காதவர்கள் போல இருக்காங்க, ஆனால் இதை கேட்குறாங்க. கேட்ட உடனே, என்ன நாங்களும் பார்வையற்றவர்களோ என்று கேட்டார்கள். ஏன்னா அவர்கள் குத்துது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் திங். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், என்னைக்காவது மெசேஜ் உங்களுக்கு குத்துனுச்சுன்னு வச்சுங்களேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரீச்சரை தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் எனக்கு நீங்கள் இதை விளக்கி சொல்லுங்கள் ஆண்டவர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே. இது வந்து நான் ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். பிரசங்கம் பண்ணும்போது குத்துனுச்சுன்னு வச்சிங்களேன், ப்ரீச்சரை ஒழுங்காக பண்ணல, இன்றைக்கி வந்து ஒரு சமாதான வார்த்தையை தரல, ஆறுதல் வார்த்தையை கொடுக்கல அப்படி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, எனக்கு ஏதோ குத்துது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், ஆண்டவர் எப்படி நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நான் கேட்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே கேட்குறாங்க, பரிசேயர்கள் கேட்குறாங்க, என்ன நாங்களும் பார்வையற்றவர்களோ என்று கேட்டார்கள். அப்போ இயேசு சொல்றார், அதற்கு இயேசு, நீங்கள் பார்வையற்றவர்களாக இருந்தால் பாவத்தின் குற்றம் உங்களுக்கு இராது. நீங்கள் உண்மையிலேயே பார்வையற்றவர்களாக இருந்தால் உங்கள் மேலே குற்றம் இல்லை. ஆனால் உங்களால் பார்க்க முடியும் என்று நீங்கள் சொல்லுகிறபடியால் உங்கள் மேல் குற்றம் வரும். குற்றம் இருக்கிறதுன்னு சொல்றார். நீங்களா என்ன சொல்றீங்க? எங்களால் பார்க்க முடியும், எங்களால் கடவுளை புரிஞ்சிக்க முடியும், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல, பிரமாணங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதனால உங்க மேல குற்றம் வரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்க சொல்றதை பார்க்கிறோம். மிக தெளிவாக இங்க பரிசேயர்களை பார்த்து சொல்றார், நீங்க பார்வையற்றவர்களாக இருக்கீங்க, ஆனா பார்க்க முடியுது அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்க, ஆனா நீங்க குருடர்களாக இருக்கீங்க. குருடர்களாக இருக்கீங்க. ஏன் அப்படின்னா நீங்க பார்வையடைய விருப்பம் இல்லை. ஆனா இங்க ஒரு மனுஷன் குருடனா இருந்தா அவன் வந்து பார்வையை பெற்று விட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இப்ப கடைசியாக நான் தான் தேவன் என்பதையும் அவன் பார்த்து விட்டான், என்னை தொழுது கொள்கிறான் என்று சொல்லி இயேசு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்க வந்து இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அறியாமை கிடையாது, அறியாமை கிடையாது, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். தான் தான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு காரியம். நான் தான் நீதிமான், என்னை தவிர வேற யாரும் நீதிமான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபால்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சுவாங்க. ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமே கிடையாது.
கஷ்டம்தான். சிலருக்கு வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் அப்படி நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆளை டக்குன்னு நான் வந்து தப்பாக நினைக்க மாட்டேன், ஆனால் தப்பாக நினைக்குவேன். ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சுன்னா நினைப்பேன், ஆனால் ஆப்வியஸாக இல்லைன்னா நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும். கவர்மெண்ட்டு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சர்ச் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஏதாவது சேஞ்சை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னா நம்மளால் கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற தப்பாக பார்ப்பாங்களா அப்படின்னா அதுவும் பார்க்க மாட்டாங்க, தப்பாக பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட எத்தனையோ குறை இருக்குது, அதை பார்க்குறதில்ல. ஆனால் எல்லாத்துட்டையும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து நம்ம நீங்கள் தான் தப்பு, நீங்கள் தான் தப்பு, நீங்கள் தான் தப்புன்னு சொல்லும்போது நாம் ஏதோ நல்லவர்கள் போல நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பரிசேயர்கள் செஞ்சாங்க. இயேசுகிட்ட தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அவர்கள் தான் நீதிமான்கள் என்று அவர்கள் கருதினார்கள், நினைச்சாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன? ஃபர்ஸ்ட், என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறத இயேசுவுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிட்டணும், இயேசுக்கிட்ட அறிக்கையிட்டணும். என்னால் பார்க்க முடியல, எனக்கு குருட்டுத்தன்மை இருக்குது, எனக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறத நாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவன் பார்வை இல்லை அப்படின்னு கதறினதுனால தான், சாரி வர மாட்டேங்குது, கதறினா இல்லைங்களா, அழுததுனால தான் அவனுக்கு என்ன பார்வை வந்துச்சு. இவன் அழுகவே இல்லை, ஆண்டவர்கிட்ட கூப்பிடவே இல்லை, ஆண்டவரை வந்து இன்னும் அதிகமாக அவன் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நிச்சயமாக அவன் பார்வை அடைஞ்சது மட்டுமா தான் இருக்கும். இன்னும் ஆவிக்குரிய பார்வையை அவன் பெற்றிருக்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் வந்து 8வது வகுப்பு படிக்கும்போது கண்ணாடி போட்டேன். இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். 8வது படிக்கும்போது அப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தலைவலி வரும், அப்புறம் கொஞ்சம் மங்களாக தெரியும், தூரத்து இருந்து கொஞ்சம் மங்களாக தெரியும். ஸோ திருச்சியில் ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு அங்கே எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்பப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறேன்னு வச்சுங்களேன், டாக்டர் வந்து என்ன செய்யறதுனா லென்ஸை போட்டு விட்டு என்ன செய்வார், ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு விட்டு பல்வேறு லென்ஸை போட்டு பார்ப்பார். இப்போ கிளியராக தெரியுதான்னு கேட்பார். நான் வந்து எல்லாமே கிளியராக தெரியுது, என்னை பார்த்து யார் எனக்கு மங்கலான பார்வை இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே தெரியுதுன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், ராங்கான கிளாஸஸ் தான் நான் போட்டுட்டு இருப்பேன். கண்ணாடி இல்லாமல் உங்களை பார்க்க முடியாது, கொஞ்சம் பிளர்டாக இருப்பீங்க. அதுபோல தான் சில பேர் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், என்ன லென்ஸ் வேணும்னு தெரியும். நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து இப்போ உன் பார்வை வந்து மங்களா தானே இருக்குது அப்படின்னாலும் இல்லை எனக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கும். ஆண்டவர் முன்னாடி வந்து, ஆண்டவரே எனக்கு பார்வை கொஞ்சம் மங்களா தான் இருக்குது, என்னால் பார்க்க முடியல, தூரத்து பார்வையோ அல்லது பக்கத்து பார்வையோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, நம்ம பல வேளைகளில் நம்மகிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. சவுல் பாருங்க, பவுலாக அவர் மாறல, அவருடைய கிரேக்க பேர் வந்து பவுல், ஆனால் எபிரேய பேர் வந்து சவுல் அப்போஸ்தலர் பவுல். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தான் செய்கிறதெல்லாம் சரின்னு தான் நினைச்சார். உபத்திரவப்படுத்தினார், கொலை செய்தார், இயேசுக்கு விரோதமாக எல்லா வேலையும் செஞ்சார், இயேசுடைய மக்களுக்கு விரோதமாக எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் இயேசு அவரை சந்தித்து என்ன செஞ்சார்னா அவரை குருடாக்கினார். அதுக்கப்புறம் அவர் பார்வை அடைஞ்சார். ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். புறஜாதி மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலராக அவரை அனுப்பினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல வேளைகள் நாம சரின்னு தான் நினைக்கிறோம், இதுதான் சரி, இப்படி தான் நான் புரிஞ்சிருக்கிறேன், இது சரி, இப்படி போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு நாம் குருட்டாட்டமாக அதுலேயே அப்படியே போய்கிட்டே இருப்போம். பாருங்க, யாருமே நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. நான்லாம் கிறிஸ்டியனாக மாறின போது பெந்தகோஸ்தே ஆளாக இருந்த போது, கடூரமான பெந்தகோஸ்தே ஆளாக இருந்தேன். நகை போடுறவங்களாம் பார்த்து பிசாசு அப்படிதான், நிச்சயமா பிசாசு, ஓ காடு, என்ன இப்படி
ஒரு இது விக்கிரகம் மாதிரி. அப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் பைபிள் காலேஜுக்கு போனால் அங்கே எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. பிசாசே, உண்மையிலே நான் இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவரே, ஏன் இப்படி என்ன ஒரு இங்கே கொண்டு வந்துருக்கீங்களே. நான் தான் இப்படி இதே மாதிரி பிளாக் பேண்ட்ஸு ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு ஒரு பைபிளை அப்படி வச்சுட்டு தான் இறங்குவேன் நான். ஏன்னா போஸ் கொடுத்தாலும் என்னது இப்படி தான் அந்த காலத்தில் பக்தி அப்படி தான் இருந்துச்சு எல்லாம். ஒரு கேர்ள் வந்து நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், ஹேய் ஜோசப் அப்படின்னு. காட், அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா நாங்கள் கோ எஜுகேஷனில் படித்தாலும் கேர்ள்ஸ் சைடு நாங்கள் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பைபிளை படிக்க படிக்க புரிஞ்சிக்க தான் மாறினேன். இல்லை அப்படின்னா நான் பயங்கரமான ஆளாக இருந்திருப்பேன். பயங்கரமான கடூரமான ஒரு பெந்தகோஸ்தே ஆளாக இருந்திருப்பேன் நான். அது பாஸ்கர் நீங்களாம் சகிக்கவே முடியாது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் பயங்கரமான பெந்தகோஸ்தே இதுலேருந்து வரேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, நான் போகிற பாதை சரிதான், நான் செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு நாளும் பைபிளை வைத்து என்னை ஆராய்ந்து பார்க்கவில்லை. இது இப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணுறதா, இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறதா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் போயிட்டு தொல்லை பண்ணுவேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸில் கேள்வி கேட்க முடியாது, தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு போய் தனிப்பட்ட விதத்தில் நான் கேள்வி கேட்பேன். ஆனால் அப்புறம் படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை வந்து யோசிக்க, அப்புறம் வாழ்க்கையில் பயன்படுத்த, இப்படி தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த கட்டுகள்லேருந்து நான் வெளில வந்தேன். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பல வேளைகளில் நாம் என்ன யோசிக்கிறோம், நாம் போகிற வழி சரிதான், நம்முடைய வியாக்கியானம் சரிதான், நாம் புரிஞ்சுக்கிட்டது சரிதான், நமக்கு போதிக்கப்பட்டது சரிதான், நாம் போதிக்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். ஆனால் பைபிளை சரியாக நம்ம புரிஞ்சிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குருட்டாட்டத்திலேருந்து வெளில வரும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம காலை வேளையில் நம்ம ஒரு காரியத்தை அட்மிட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் குருடு, எனக்கு இந்த காரியத்தில் குருடாக இருக்கேன். எல்லோருமே, ஒருத்தர் சொன்னார், எவ்ரி ஒன் இஸ் அ ஃபூல் இன் சம் திங்ஸ், எவ்ரி ஒன் இஸ் வைஸ் ஒன்லி இன் சம் திங்ஸ். எல்லோருமே ஞானி தான், இங்கே இருக்கிற எல்லோருமே ஞானி தான் ஒரு சில காரியங்களில், இங்கே இருக்கிற எல்லோருமே முட்டாள்கள் தான் ஒரு சில காரியத்தில். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒருத்தவங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் கிரைஸ்ட் மோர் தென் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய புரிதலை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக நம்புவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம எல்லோருமே ஒரு பேக்கேஜ் தூக்கிட்டு தான் வரோம். நம்ம எல்லோருமே ஒரு முன் கருத்தை தூக்கி கொண்டு தான் வரோம். நம்முடைய ஒப்பீனியன்ஸ், நம்ம கேட்டது, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய தாக்கம், இது எல்லாமே நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தாக்கங்களோடு நம்ம வரும்போது, அந்த தாக்கத்தை லென்ஸாக பயன்படுத்தி நம்ம இயேசுவை புரிஞ்சுக்க பார்க்குறோமா, அல்லது நம்ம வந்து இயேசுவை இயேசுவாகவே பைபிளில் இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க பார்க்குறோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த குருடனாக இருந்து பார்வை அடைஞ்சவன் கேட்குறான், நீங்கள் எனக்கு சொல்லுங்க, மானிட மகன் யார், மனுஷகுமாரன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இயேசு கிறிஸ்து, நான் தான்ப்பா உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவரை வணங்குவதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ஸோ நம்முடைய கலாச்சார தாக்கம், நம்முடைய ஒப்பீனியன்ஸ், நம்முடைய கருத்துக்கள், அல்லது மற்றவங்க நம்ம மேலே கொண்டு வந்த கருத்துக்கள், தாக்கங்கள், இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாவற்றையும் ஒரு சைடு வச்சுட்டு நாம் இயேசுவை புரிந்து கொள்வதற்கு நம்ம வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி முழுசாக வர முடியுமா அப்படின்னா, நான் முழுசாக வர முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலாச்சாரங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு, கலாச்சாரங்களையும் அதன் மூலமாக வருகிற தாக்கங்கள், மற்றவங்க நம்ம மேலே திணிச்ச திணிப்புகள், கருத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நாம் வந்து ஆண்டவர்கிட்ட வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தார். அப்பல்லோ அப்படிங்கிறது, அவர் பேச்சு திறமை உள்ளவராக இருந்தார், வேத வசனத்தை நன்றாக அறிந்தவராக இருந்தார். அது மட்டுமல்ல, டீச் பண்ணுறது குறித்து ரொம்ப வாஞ்சை உள்ளவராக அவர் இருந்தார். ஆனால் அவருக்கு 2 பேர் டீச் பண்ணுறாங்க. யார்? பிரிசில்லா, அக்கிலா அப்படிங்கிற 2 பேர். அக்கிலா வந்து ஹஸ்பண்டு, பிரிசில்லா வந்து ஒய்ஃப். 2 பேரும் டீச் பண்ணுறாங்க. அப்போலோ வந்து நல்ல டீச் பண்ணக்கூடியவர்.
பேச்சு திறமை உள்ளவர், நல்ல அறிவு உள்ளவர். ஆனாலும் அவருக்கு 2 பேர் என்னதை டீச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் கற்றுக்கொண்டே தான், இன்னும் நான் ஸ்டூடெண்ட் தான். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிஹெச்டி வாங்கிட்டீங்க. பிஹெச்டி வாங்கினது ஒரு சின்ன ஏரியாவில் தான் பிஹெச்டி. ஆனால் தெரியாதது இவ்வளோ இருக்குது. பிஹெச்டி வாங்கினோன்னா எல்லாரும் அவர் எல்லாம் தெரிஞ்ச ஆட்களாக இருப்பாங்கலாம் கிடையாது. பிஹெச்டி வந்து ஒரு சின்ன ஏரியாவில், இந்த டியூட்ரானமி புஸ்தகத்தில் ஒரு சின்ன ஏரியா தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன மெத்தட், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியுமே ஒழிய எல்லாமே தெரிஞ்சிச்சா, எல்லாமே தெரியாது. ஸோ இன்னும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், வாசிக்கிறேன், நான் மற்றவங்களோட பேசுகிறேன், ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கேள்வி என்னை இன்னும் அறிந்து கொள்வதற்கு தூண்டுகிறது. நான் இப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறாரு. அதாவது பைபிளை படிச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்கிறார். இதை போய் நீ தேடு, நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து நீ மக்கள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை இப்படி தான் நடக்குது, இப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சரின்னா இல்லை. ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார். யோசுவா சூரியனை பார்த்து நில்லு அப்படின்னு சொல்கிறார்ல, ஜாஷுவா சாப்டர் 10 நினைக்கிறேன். அது எப்படி சூரியனை பார்த்து நில்லுன்னு சொன்னாரு? சூரியன் என்ன சுத்திட்டு இருக்குதா? பைபிள் வந்து விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இருக்கே அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, இதெல்லாம் வந்து திடீர்னு உதயமான ஞானம் இல்லை, அப்படி கேட்டதும் படித்ததும் தான். உடனே டக்குன்னு ஆண்டவர் அதை நினப்பு கொண்டு வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் சன் செட்டுன்னு இருக்குது, சன் ரைஸுன்னு இருக்குது, சன் செட் ஆகுதா, சன் ரைஸ் ஆகுதா? அப்போ நான் கேட்டேன். அப்போ சொன்ன இல்லை. அப்புறம் ஏன் இன்னைக்கு 21வது நூற்றாண்டில் இவ்வளோ விஞ்ஞானம் நமக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து சன் செட்டுன்னு சொல்கிறோம், சன் ரைஸ்ன்னு சொல்கிறோம்? அப்போ நம்ம எல்லாம் எப்படி நமக்கு தோன்றுகிறதோ, ஒரு சில காரியத்தை எப்படி அது தோன்றுகிறதோ அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை விவரிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சன் ரைஸ் ஆகிறது இல்லை, செட் ஆகிறது இல்லை. அதான் உண்மை. நம்ம கண்ணுக்கு தோன்றதை தாண்டி நம்ம ஒரு காரியத்தை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஓ, அப்போ யோசுவா வந்து என்ன விஞ்ஞானியா? யோசுவா விஞ்ஞானிலாம் கிடையாது. அவர்களும் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு எப்படி ஒரு காரியம் தோன்றதோ அப்படி அவங்க விவரிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓ பாஸ்டர் அப்படியா? நான் வந்து நீங்கள் இதை முன்னாடி சொல்லும் போது நீங்கள் வந்து பைபிளை தவறாக வியாக்கியானம் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ நான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன தவறாக போதிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஜெகவாஸ் விட்னஸான்னு கேட்டார். ஏன்னா நான் ஏசப்பான்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறதுனால அவர் என்ன செஞ்சார், நான் ஏன் ஏசப்பா சொல்கிறது தவறுன்னு சொல்கிறேன், திருத்துவத்தோடு அது சிங்க் ஆகலை, அதுக்காக தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திருத்துவ போதனையோடு அது சிங்க் ஆகலை, ஒன்றும் ஆகலை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன ஜீசஸ் ஒன்லியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை அப்படிலாம் கிடையாது. இப்போ நானும் கற்றுக்கொள்கிறேன். பிராண்ட் பண்ணிடாதீங்க, யாரையும் பிராண்ட் பண்ணிடாதீங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்களும் நானும் நிறைய கற்றுக்கொள்ளணும். எனக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். என்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்து நிறைய பேர்ட்டு நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன். இங்கே பிரசங்கம் பண்ணுறவங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன். ஓ, நான் எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன்னு தெரியலையே, இவங்க சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். So they set a benchmark for me, I set a benchmark for them. ஸோ ஒருத்தவங்க நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எனக்கு இதுதான் தெரிஞ்சிச்சு, இதுதான் உண்மை அப்படின்னு இருக்கவே முடியாது. உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து உருண்டன்னு நம்பவே இல்லை. இந்த உலகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு தான் நினச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட சிரிக்கும். நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குவிஸ் வச்சேன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்திலே ஒரு பெரிய டெசர்ட், ஒரு பாலைவனம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க சகாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய பாலைவனம் எதுனா அண்டார்டிகா, கண்டம். இது வந்து கோல்டு டெசர்ட், அது வந்து ஹாட் டெசர்ட். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதெல்லாம் இல்லை, சகாரா தான் ஃபைட் பண்ணணும்னு வச்சுங்களேன்.
ஒரு புஸ்தகம் இருக்குது, ரேண்டம் ஃபேக்ட்ஸ்னு இருக்குது. அதை படித்து பார்த்தோம்னா நம்ம இதான் உண்மை நினைக்கிறோம்ல, அதில் நிறைய பொய். நம்ம சும்மா கருத்துக்கள் மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம அப்படியே நம்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இப்படி இருக்குது. முக்கியமாக கர்த்தரை குறித்த விஷயங்கள், வேத புஸ்தகத்தில் உள்ள விஷயங்கள். நம்ம ஆண்டவரை இன்னும் புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட வளரணும் அப்படின்னா நம்முடைய ஒப்பீனியன்ஸு, நம்ம மேலே வந்த தாக்கங்கள், மற்றவங்கள் போட்ட திணிப்புகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. வேத வசனம் வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னுடைய புரிதல் அல்ல, என்னை காட்டிலும் உண்மை நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்கிற வார்த்தையை நம்புகிறேன், இந்த வேத புஸ்தகத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லெட் ஆப்போசிஷன் டிரைவ் யூ க்ளோசர் டு ஜீசஸ். எதிர்ப்புகள் உங்களை இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக நடத்தட்டும், இன்னும் அதிகமாக நடத்தட்டும், நெருக்கமாக. ஜெபாலயத்திலேருந்து தூக்கி வெளில போட்டதுக்கப்புறம் இவன் யாரோ ஒருத்தர் எனக்கு அற்புதத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளை பிரச்சனையில் விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகலாம். இன்னும் அதிகமாக இயேசுகிட்ட நெருங்கி வரான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள், அவ்வளோதான், என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் மனசில் ஒரு காரியத்தை வச்சுக்கணும், ஆண்டவர் நமக்காக நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிர்ப்பு வருகிறதோ அவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்காக மாற முடியும் ஆண்டவருக்குள்ள. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பயந்தாங்குழி, உண்மையிலே பயந்தாங்குழி தான். இருட்டை கண்டா பயம், பள்ளியை கண்டா பயம், அப்படி தான் இருந்தேன். பயங்கரம். பள்ளியெல்லாம் பார்த்தா நான் பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். அப்போ நேபாளுக்கு நான் ஊழியத்துக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இருக்குல்ல, கட்டையை வச்சு தான் வீடு, நல்ல கட்டைகளை வச்சு அது மேலே வீடு, அதில் மேலே பரணியில் போய் படுக்க வச்சுட்டாங்க. பரணியில் போய் படித்தா ஒரு பெரிய ஒட்டடை அங்கே தொங்குது, ஒரு பெரிய பள்ளி அங்கே நின்றுக்கிட்டே இருக்கு. ஆனால் தூங்கினேன். ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இவன் பயங்கர பயந்தாங்குழியாக இருக்கிறான், இவன் என்ன செய்யணும், இவன் அம்மா கிட்ட இருந்து எல்லாத்திலிருந்து தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு இவனை ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தூரமாக இமயமலை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யறாருன்னா என்னை ட்ரெயின் பண்ணார். உபத்திரவத்தினுடைய எல்லாத்தோடையும் அவர் என்னை கடந்து போக வச்சார், என்னை ட்ரெயின் பண்ணார். பல வேளைகள் நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை ட்ரெயின் பண்ணார், என்னை இன்னும் கரேஜியஸாக ஒரு தைரியமான ஒரு ஆளாக அவர் மாற்றினார். பள்ளி விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் தூங்கிட்டேன். அருமையானவர்களே, எவ்வளவு ஆப்போசிஷன் வருதோ, எவ்வளவு எதிர்ப்புகள் வருதோ, நீங்கள் ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க, இந்த எதிர்ப்புகள்லாம் என்ன ஆண்டவருக்கு நேராக நடத்த வேண்டும். ஒரு மரம் எந்த அளவுக்கு புயல் அடிக்கிறதையும் தாங்குதோ, அசைக்கப்படுத காத்துனால அந்த அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா வேர்களை கீழே அது செலுத்துகிறது, அது ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சுனாமி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி, அது ஒரு நாளும் அதை தாக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர்களாக நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 4:18-31 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, அவர்கள் ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணவே இல்லை. ஆண்டவரே உபத்திரவத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணவே இல்லை. அதனால ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அப்படி ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஜெபம் பண்ணலாம், உபத்திரவத்தை நிறுத்துங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனால் இவங்க இப்படி ஜெபம் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு, தைரியமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு தைரியத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்றோம், ஃபாஸ்டிங் ப்ரேயராக போட்டுட்டு இருக்கிறோம். எதுக்கு? உபத்திரவத்தை நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆலயத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பாக அனுப்பி அவ்வளோதான், என்ன நடக்க போகுதுன்னு தெரில, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்ன நடந்துடும்? ஒன்றும் நடக்காது. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரும் ஒன்றும் சபையை அசைக்கவே முடியாது. உண்மையான சபையை ஆண்டவர் அசைக்க விடவே மாட்டார். ஏன்னா அவர் தான் கட்டுறாரு சபையை, நீங்களும் நானும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர்கள் இப்படியாக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே தைரியமா பிரசங்கம் பண்ணுறதுக்கு தைரியத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, நான்காவதாக என்ன பார்க்குறோன்னா,
ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது ஒரு தகவலுக்காக இல்லை, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு காலையில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்குற கேள்வி என்னன்னா, என்ன நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறதா, தெரிந்து கொண்டே இருக்கீங்களா அப்படிங்கிறது இல்லை, தெரிந்து கொண்டு ஆனால் தகவலாக தெரிந்து கொண்டே இருக்கீங்களா, என்ன அனுபவிக்கிறீங்களா அப்படிங்கிறதா, அனுபவிக்கிறீங்களா. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பழத்தை பற்றி நான் பேசலாம், இது வந்து ரொம்ப ருசியானது அப்படி இப்படின்னு. இங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ தகவல் இருக்குது, கூகுள் பண்ணி பார்த்தோம்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தகவலுக்கு பஞ்சமே கிடையாது, கூகுள் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடுது. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ருக்கிறேன்னா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹெலன் கெல்லர் அவங்க வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வந்து பார்வையற்றவங்களாக இருந்தாங்க, செவிடாகவும் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி அப்படின்ற வார்த்தையை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க டீச்சர் என்ன செஞ்சாங்களா, தண்ணி அவங்க கையில் ஊற்றுனாங்களாம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இப்போ தான் தண்ணினா என்னன்றதை நான் நல்லா புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஹெலன் கெல்லர் பார்வையற்றவங்களாக இருந்தாங்க, செவிடாக இருந்தாங்க, அதாவது கேட்க முடியாமல் இருந்தாங்க. ஆண்டவர் சில வேளையில் அப்படி தான் செய்கிறார், நம்மளை அனுபவத்தின் ஊடே கடந்து போக வைக்கிறார். தண்ணியை ஊற்றுறாரு, இதுதான் தண்ணி, வா குளிர்ச்சியாக இருக்குது, எனக்கு இப்போ புரியுது தண்ணினா என்னென்னு புரியுது. இல்லை தண்ணி குடிக்கும்போது என்னது, இதுதான் வாட்டர், நமக்கு புரியுது. ஆண்டவரை அனுபவிச்சிருக்கீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னைக்கு காலையில் ஆண்டவரை அனுபவித்தவங்களாக நம்ம என்ன சொன்னோம்னா, எதுவுமே என் விசுவாசத்தை தளர்க்கவே முடியாது, அதை வந்து தொய்வடையவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக ஐந்தாவதாக, பிவேர் ஆஃப் த பிளைண்ட்னஸ் ஆஃப் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இங்கே இருக்கிற யாருமே 100% நீதிமான் கிடையாது, நான் கிடையாது நிச்சயமாக. ஒரு சில சீடர்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்களா, நான் தான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு சில சண்டை போட்டுக்கிட்டாங்களா. இந்த குரு என்ன செஞ்சாரா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மலை இருக்கிற இடத்துக்கு அவர் கூட்டு போனாரா. அவர் சொன்னாரா, இங்கேருந்து அடுத்த மலைக்கு என்ன தாண்டணும், எங்கே தாண்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன. நான் தாண்டிடுவானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 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 10 அடி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம கதைக்கு, ஓகே 10 அடின்னு வச்சுக்கலாம். 10 அடிலாம் ஒன்றுமே இல்லை, நான் தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். ஓடி வந்து தாண்டினார், 5 அடி தாண்டிட்டார். ஆனால் 5 அடி தாண்டவர் என்னது, கீழே போயிட்டார், சல்லு போயிட்டார். அடுத்து சொன்னார், அவனுக்கு வந்து டெக்னிக் தெரியல, எனக்கு நல்லா டெக்னிக்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து தாண்டினார். 8 அடி தாண்டிட்டார். 8 அடி தாண்டாலும் அவர் என்னது, 10 அடி தாண்டாத வரைக்கும் என்னது தப்பிக்க முடியாது, அவரு கீழே போயிட்டார். அடுத்து ஒருத்தர் வந்தார், இவனுங்கெல்லாம் சோம்பேறிங்க, அறிவில்லாதவனுங்க, இப்படி தான் ஓடி வரணும்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து தாண்டினார். 9 தாண்டிட்டார். அவர் என்ன செய்தார், கீழே போயிட்டார். இது மாதிரி தான் நாம் எல்லாருமே இருக்கோம். ஒருத்தர் 5 அடி தாண்டுறாங்க, ஒருத்தர் 8 அடி தாண்டாரு, ஒருத்தர் 9 தாண்டுறாரு. நம்ம என்ன செய்கிறோம், இவங்கெல்லாம் சரியில்லை அவங்கெல்லாம் சரியில்லை, நம்ம எப்படி 10 அடி தாண்டலாம், எப்படி நம்ம இயேசுவை போல் நம்ம இருக்கலாம், இயேசுவை போல் எப்படி வர, அதுதான் நம்முடைய கோலாக இருக்கணும். 5 அடி தாண்டாங்க, நான் 6 அடி தாண்டிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையே கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்போ நம்ம வந்து நம்மகிட்ட குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சரியாகும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன போல் மாறுங்க, அது மட்டுமே உங்களுடைய கோலாக இருக்கட்டும், வேறு எதுவுமே கோலாக இருக்க வேண்டாம்.